வெளியே வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னும் என்ன பண்றாரு இந்த வக்கீலு? ஐயோ, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏய் இனியா, இந்த படி. போலாமா? பா, என்னாச்சு தெரியுமா? என்னாச்சுடா? உன்னை ஆளை காணோன்னு டென்ஷன்ல வக்கீல்னு சத்தமா கூப்பிட பார்த்தேன். ஐயோ, நிச்சயம் இன்னைக்கு ஒரு கேஸ் கண்டிப்பா ஃபைல் ஆயிருக்கும். தப்பிச்சிட்டேன். உள்ள என்னதான் பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு நேரம் தான் நானும் இங்கே நிக்கிறது? உனக்காக தான்டா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தோ கையில வச்சிருக்கியே. ஆமா, இது என்னது? ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸா? பயப்படாத, நான் செய்யல. பிஸ்கட்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் இருக்கு. கலக்குறியே டாக்டர். டாக்டரே, ஓனர் அம்மாவும் பேத்தியும் வராங்க. என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? என்ன கையில ஏதோ பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க போல. வீட்டெல்லாம் பூட்டியாச்சா? பூட்டியாச்சுங்க. ஸ்கூலுக்கா போற? இல்ல, அப்பா கூட. இல்லங்க, நான் கிளம்பிட்டா இவ தனியா இருப்பாள்ல. புது இடம், அதான் நான் கோர்ட்டுக்கு. கோர்ட்டா? கோர்ட்டா? என்ன கோர்ட்டு? நீங்க டாக்டர்னு தானே சொன்னீங்க? அக்கா, கோர்ட் இல்ல, அது கோட் கோட், டாக்டர் கோட். அப்பாவுக்கு புதுசா ஒரு கோட் வாங்கணும், அதுதான் அவர் அப்படி சொன்னாரு. ஓ அப்படியா? ஆமா, உனக்கு இந்த ஸ்கூலுக்கு போற பழக்கலாம் இல்லையோ? உன் அப்பாவோடய சுத்திட்டு இருக்க? இல்லங்க, இப்பதானே வந்திருக்கோம். இனிமேதான் ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடணும். அப்பா, சேர்த்து விட்டாலும் போக முடியாது. தப்பு தப்பு தப்புமா. ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஐயோ பாட்டி, இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். நேத்தெல்லாம் சுத்தியல் வாங்க வரும்போது மாப் வாங்க வரும்போது பேச்சே காணோம். உன் அப்பா கூட இருக்கிறதுனால இவ்ளோ சத்தம் வருதோ? சரியான ஆளுதான் நீ. சரி சரி, வெளியே கிளம்பிட்டீங்க, போயிட்டு வாங்க, வந்து பேசிக்கலாம். பாட்டி வா. பாத்தியாப்பா, அந்த பாட்டி நல்லவங்க தான். அந்த குண்டு பேரல தான் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வந்த உடனே கையில என்ன இருக்கு, பையில என்ன இருக்குன்னு சோதனை போட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியாது இல்லையா, அந்த கியூரியாசிட்டி தான். இப்படியே பேசி பழகிட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரிவா, போலாமா? இறங்கி நீ பார்த்து கொடு. போலாமா? என்ன பார்த்துட்டு இருக்க நீயா? அதுவா, இந்த கோட்டும் நம்ம மதுரை கோட் மாதிரியே இருக்குல்லப்பா. உனக்கு அப்படி தோணுதா? ஆமாப்பா, நம்ம ஊர்ல எல்லா கோர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமாடா. ஆனா உன்னை இப்படி கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. வேற வழியே இல்லையே. ஓவரா ஃபீல் பண்ணாத வக்கீலு. நீயும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்றேன்னு கேஸ போட்டு என்னையும் ஓவியாவையும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கோர்ட்ல அலைய வச்சிங்கல்ல. இன்னும் 4 தடவை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த ஈபிகோலாம் நானும் சொல்லுவேன். ஊர்ல இருந்திருந்தா பாட்டியும் தாத்தா உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உனக்கும் போர் அடிக்காம இருந்திருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வக்கீலு. நீ சீக்கிரமா எனக்கு ஒரு ஸ்கூல்ல பாரு,
அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். நீ கவலைப்படாம கோர்ட்டுக்கு வரலாம். ம் ஆமா இனியா, நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, நம்ம ஏரியால நல்ல ஸ்கூலா பார்த்து விசாரிக்கிறேன். ம்? அப்பா அங்க பாரு. அப்பா, டைகரும் ஜஸ்டிஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மொட்டை கூட பாரு, அது கூட அப்படியே இருக்கு. ஆமால. யோ யோ யோ, நம்ம சிவையா இங்க வாங்கயா. மா எங்க ஃப்ரெண்டுமா, அவரை தான் தேடிட்டு வந்தோம். அப்புறமா பேசுறோம். போங்க போங்க போங்க. சிவா அப்பா, ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. அப்படி இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் அவங்க 2 பேரும் எப்படி எங்கள மாதிரி ஒண்ணா இருக்க முடியும்? யோ, இங்க என்னையா பண்றீங்க 2 பேரும்? கோர்ட்டுக்கு எதுக்குப்பா வருவாங்க? காலையில எழுந்து சுறுசுறுப்பா கேஸ் பிடிக்க வந்துட்டோம். இத பார், இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையில இருந்து நீ சீக்கிரமா வந்துடணும். ஆமாப்பா. நீங்க எப்படியா வந்தீங்க? யோ, எப்படி வந்தீங்கன்னு கேக்குறியா இல்ல எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறியா? ம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஊர்ல நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இங்க எதுக்கியா வந்தீங்க? அங்க எல்லாம் எங்களுக்கு இருக்கியா, ஆனா நீ இல்லையே. இத்தனை வருஷம் ஒண்ணு மண்ணா சுத்திட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. நீ இல்லாம எங்களால அங்க இருக்க முடியலப்பா. பா, வக்கீல, என்ன இவங்க 2 பேரும் உன்னை இப்படி லவ் பண்றாங்க? யோ, சும்மா இருங்க. ஹலோ, ஆமா சார், நான் இங்கதான் நிக்கிறேன். வாங்க சார். சார் ஆ ஆ வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? யாருப்பா இவரு? யோ, நம்ம ஊர்ல புல்லட்டனா இருக்காருல்ல, அவருக்கு தெரிஞ்ச மூர்த்தி சார். ஓ, வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஊர்ல இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என் பொண்ணு இனியா. ஓ சரி சரி. ஏன்பா சின்ன பிள்ளைய போய் கோர்ட்டு கூட்டு வந்திருக்க? ஸ்கூலு இனிமே தான் பார்க்கணும். புது இடம், தனியா விட்டுட்டு வரதுக்கு பயமா இருக்கு சார். சரிப்பா, கவனமா பாத்துக்கோங்க. இங்க பாரு தம்பி, கேஸ் பொறுத்த வரைக்கும் யாரும் தேடி வர மாட்டாங்க. வாக்கின் கேஸ் நிறைய வரும். இங்க வந்து ஏதாவது வக்கீல பாத்துக்கலாம்னு வந்துருவாங்க. அவங்கள நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். சரிங்க சார். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அந்த கேஸை ஜெயிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நம்மள தேடி வருவாங்க. சரிங்க சார். முதல்ல ஒரு ஆபீசர் ரெடி பண்ணுங்க. இங்க ஒரு சேம்பர் வாங்கணும். அது வரைக்கும் ஏன் சேம்பர் யூஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, நான் வரேன். ஏதாச்சும் வேணும்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வாங்க. எப்பா, நீயும் இனியாவும் இங்கே இருங்க, நானும் டைகரும் போய் கேஸ் பிடிச்சிட்டு வந்துடுறோம். யோ, வேணாம், நானும் வரேன். நீ வேறயா? பேசாம இனியா கூட இங்கே உட்காந்துட்டு நாங்க போய் கேஸ் பிடிச்சிட்டு வரோம். எங்களுக்கு என்ன புதுசா இது? ஊர்ல இந்த வேலை தானே பண்ணிட்டு இருந்தோம். நாங்க பாத்துக்கிறோம், நீ விடு. ஆமாயா. இருந்தாலும் இது புது இடம்யா. யோ, எந்த இடமா இருந்தானாயா? கோர்ட்டு தானே. நாங்க போய் கேஸ் பிடிச்சிட்டு வந்துடுறோம். சரி. உன்னை பார்த்தா கேஸ் பிடிக்கிற மாதிரியே தெரியுது. புள்ளைய வச்சுக்கிட்டு கிளைண்ட் மாதிரி நிக்கிற. ஆமாமா, நீ இரு, நாங்க 2 பேரும் போய் கேஸ் பிடிச்சிட்டு வந்துடுறோம். வரட்டா? சரி. போட்டகர் போ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பாவம் வக்கீலனே, ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் எனக்காகவும் ஓவியாவுக்காகவும் தானே இப்படி கஷ்டப்படுற. நீ சொன்னதுல பாதி சரி, பாதி தப்பு. உங்க 2 பேருக்காகவும் தான் நான் இதை செய்யறேன். அது கரெக்ட். ஆனா அதை நான் சந்தோஷமா தான் செய்யறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. வேண்டாம் வக்கீலு, இந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் இப்ப வேண்டாம். இப்ப போய் பொழப்ப பாரு. அவங்க 2 பேரும் வரட்டும். உனக்கு பசிக்குதா? பிஸ்கட் ஏதாச்சும் சாப்பிடுறியா? என்னாச்சுனியா? உன் முகமே சரியில்லையே. இல்ல, இங்க ரெஸ்ட் ரூம் எங்கப்பா இருக்கு? இவ்வளவுதானா? சரி வா, எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டிட்டு போறேன். வா. இதுக்கு போய் இவ்வளவு தயக்கமா?
பாட்டி சாவியை கொடு. திறந்து உள்ள போய் பாத்துடலாமா? ஏய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. பயந்தா எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஆளு நிஜமா டாக்டரானு தெரியணுமா இல்லையா? ஆமா ஆமா. வா. வா வா. ஏய், ஆள் இல்லாதப்ப கதவு திறந்து உள்ள வரமே, இது தப்பில்லையாடி? இது நம்ம வீடு பாட்டி. நாம நினைச்சா எப்ப வேணாலும் உள்ள வரலாம். அதுவும் சரிதாண்டி. ஆனா வாடகைக்கு விட்டுட்ட பிறகு அது நியாயம் இல்லல்ல பாட்டி. ஆ? நம்ம சந்தேகத்தை தீக்க தானே உள்ள வந்திருக்கோம். திருட ஒண்ணும் வரலையே. ம்ஹும். அப்புறம் என்ன பாட்டி? அடியே, அவங்க திடீர்னு வந்தா என்னடி பண்றது? பாட்டி, அவர் வந்தா பைக் சத்தம் கேக்கும். அப்படியே வந்தாலும் அவசரமா சுத்தியல் தேவைப்பட்டுச்சு, அதை எடுக்கதான் வந்தோம்னு சொல்லிக்கலாம். அடியே, இன்னும் சுத்தியில குடுக்கவே இல்லையா? இல்ல பாட்டி, அதை தேடி தானே உள்ள வந்திருக்கோம். அவர் என்ன வக்கீலா பாயிண்ட் பாயிண்டா கேள்வி கேட்க? டாக்டர் தானே, சமாளிச்சுக்கலாம் பாட்டி. ஏய், எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாத்தியா? ஒத்த ஆளா சத்தமே இல்லாம சாமர்த்தியமா எடுத்து வச்சிருக்காரு. என்னது சத்தம் இல்லாமையா? உன் காது மந்தமாயிடுச்சு. நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்ட. தொம்மு தொம்மு ஆணி அடிக்கிறதும் ஒரு பொருளை அங்கேயும் அங்கேயும் நகர்த்தி வைக்கிறதும் எனக்கு தான் தொலைவலி தாங்கல. பாட்டி, இவரு பொண்டாட்டி வெளிநாட்டுல இருந்தாலும் ஒரு போட்டோ வாச்சு இருக்கணும்ல. ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவும் காணுமே. அதானே, என்ன விவரமே தெரியலையே. அவ உண்மையிலேயே வெளிநாட்டுல தான் இருக்காளா இல்ல வேற ஏதாச்சும் கதையான்னு சந்தேகமா இருக்கேடி. இத பத்திலாம் அந்த ஆள் கிட்ட கேட்க முடியாது பாட்டி. அந்த பொண்ணு கிட்ட மிரட்டி கேட்டா சொல்லிடும் நினைக்கிறேன். வரட்டும். பாட்டி, அவரு டாக்டரா இல்லையாங்கிற ஆதாரம் இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன். ஏய், எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல அப்படி அப்படியே வெயி, சந்தேகம் வந்துட போதுடி. பார்த்து ஜாக்கிரதை. பாட்டி, எதையும் காணும். நான் உள்ள போய் தேடி பார்த்துட்டு வரேன். பைக் சவுண்ட் கேட்டுச்சுன்னா விசில் அடி. சரியா? என்னடி, ஏதாவது பாத்தியா? சொல்லுடி. பாட்டி, அந்த ஆளு டாக்டர்னு சொன்னார்ல, ஆமா, அதுக்கான அடையாளம் ஒன்னாச்சும் இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே பாட்டி. ஒண்ணுமே இல்லையா? ஒரு மெடிக்கல் புக்கு, மருந்து மாத்திரை, ஸ்டெதஸ்கோப், அவ்வளவு ஏன் ஒரு தெர்மோமீட்டர் கூட காணோம். அதேனடி மீட்டரு? அதான் பாட்டி, இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா வாய்க்குள்ள வச்சு பாப்பாங்களே, இந்த கண்ணாடி குழா மாதிரி இருக்குமே. ஆமா, அதான். ஓ, அதுவா? அதெல்லாம் ஆஸ்பத்திரியில தானே இருக்கும், இங்க வீட்லயா இருக்கும்? நீ சொல்ற லாஜிக்ல கரெக்டா தான் இருக்கு. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு பாட்டி. கரெக்ட் தாண்டி நீ சொல்றது. புதுசா வந்தவங்கள அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்பிட கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டி, அங்க பாரு, டைனிங் டேபிள் ஏதோ சமைச்சு வச்சிருக்காங்க. அடியே, சமையல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடி. இல்ல பாட்டி, அதுல ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாக்கலாம்ல. சீக்கிரம் பாருடி, யாராவது வந்துட போறாங்க. பாட்டி, அதெல்லாம் வர மாட்டாங்க, நான் தான் இருக்கேன்ல. வா. இது என்னடி உப்மா மாதிரி இருக்கு? பாட்டி, இது உப்மா இல்ல, பொங்கல். பொங்கலா இந்த லட்சணத்துல இருக்கு? நல்லாவே இல்ல. என்ன இவ்வளவு கேவலமா சமைச்சு வச்சிருக்காங்க? இதையும் 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஏய் அடியே, ஆம்பளைங்க சமைச்சா நல்லா இருக்குன்னு தாண்டி சொல்லுவாங்க. ஆமா, கை கொடு. இந்தா.
நல்லாவே இல்லடி. பாட்டி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இவரு சம்சார ஃபாரின் போயிருந்தா இந்நேரம் இவரு நல்லா சமைக்க கத்திருந்திருக்கணும்ல. ஆனா அப்படி இல்லையே, ஏதோ புதுசா சமைச்சிருக்கிற மாதிரி எல்லாம் சமைச்சிருக்காரு. கரெக்டா பாயிண்ட் புடிச்சடி. எதுக்கும் நாம அந்த ஆளை சரியான வழியில நாம 2 பேரும் போய் நோட்டு விடணும். ஆமாம் பாட்டி, அந்த ஆளு கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆமாடி, எனக்கும் அதான் தோணுது. சரி போலாம், யாராவது வந்துட போறாங்க. போலாம். எடுத்து வை. அப்பா சாரிப்பா. எதுக்கு? என்னால உனக்கு என்னென்னலாம் கஷ்டம். என்னால தானே உனக்கு கஷ்டம். என் கூட ஒவ்வொரு இடமா அலைஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எங்க போனாலும் உன் கூட இருந்தா எனக்கு ஜாலியா இருக்கும். அதான்ப்பா எனக்கும் ஹாப்பி. சரி வா. பயப்படாத, இந்த கேஸ நாங்க பாத்துறோம். பெரிய பெரிய கேஸ்லாம் நாங்க அட்டெண்ட் பண்ணிருக்கோம். செயின் என்ன 5,000மா? சாரியா? வாங்க சார், வாங்க 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 வாங்க. நமக்கு வேலை கிடைச்சிச்சு சார். இவரு தான் சார் கிளையண்ட். இவரு தான் எங்க லாயர் சிவம். வணக்கம். வணக்கம் சார். ஜஸ்டிஸ், என்ன கேஸ்னு சொல்லவே ஒரு ஆன்டிசிபேட் பெயில் வாங்கணும். போற வழியில பேசிக்கலாம் சார். சார் ஒரு நிமிஷம் சார், இப்போ வந்துடுறேன். சரி. ஹலோ சொல்லுங்க, இங்கே தான் இருக்கேன். யோ டைகர், போன் பேசிட்டு அப்படியே ஓடிட்டு போறேன், விட்டுறாத. ஓகே, நான் பார்த்து போயா. சிவா, என்னப்பா யோசிக்கிற? இல்ல, இந்த கோர்ட்ல எதுக்கு எங்க போகணும்னு தெரியலையே. கிளைண்ட கூட்டிட்டு போய் முடிச்சுக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? எப்பா, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம்ப்பா. நீ போய் விசாரி, நான் அவங்க கூட கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். என்ன விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சாதானே பிரச்சனை. எப்பா, கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்த கேஸ் விட்டுறாதையா. பேசி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். டைகர், நாங்க கோர்ட்டுக்கு போறோம். நீ இனியாவை இங்கிருந்தே பாத்துக்கோ. ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? இனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. போக மாட்டேயா, நீ தைரியமா போயிட்டு வா. இனியா, நீயும் சொன்ன பேச்சு கேட்கணும், சரியா? இங்கிருந்து எங்கேயும் நகரக்கூடாது. போக மாட்ட வக்கீல. நீ போய் வேலையை முடிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இனியா, இங்க நின்னா கால் வலிக்கும். வா, பைக்ல உட்கார். வா உட்கார். என்ன அங்கிள், சென்னை கோர்ட்டுக்கு வந்து அசைத்திடுவன் ட்ரீம்ல வந்திருப்பீங்க. எங்க அப்பா பேபி சிட்டரா ஆக்கிட்டு போயிட்டாருன்னு ஃபீல் பண்றீங்களா? சீச்சி, இல்லம்மா, சத்தியமா இல்லம்மா. அலைஞ்சு திரிஞ்சு கேஸ் பிடிக்கிறத விட இது ஈஸியான வேலைதாம்மா. என்ன, காலையில டிஃபன் சாப்பிடல, சுகர் பேஷண்ட், பசிக்குது, ஒரு 2 பிஸ்கட் கூடமா. ஆனா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. சரி சரி. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு அங்கிள்? கிளையண்ட் பேப்பர் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. இது இல்லாம அவங்க வேலை எப்படிமா நடக்கும்? இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ. அங்கிள், ஃபோன் பண்ணி வேணா பாருங்க. ஜஸ்டிஸ், போனை எடு. எடுக்கலையா? எடுக்க மாட்டேங்கிறாப்லே. இருங்க, அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். அப்பாவும் எடுக்க மாட்டேங்கிறாரேமா. ஐயோ, யாரும் எடுக்கலையே. இப்ப என்னடா பண்றது? முத கேஸ்லயே இப்படி சொதப்பிட்டியேன்னு 2 பேரும் என்ன டோஸ் விடுவாங்களே. முதல்ல வேலை நடக்கணுமே, இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க. அங்கதானே இருப்பாங்க, போய் கொடுத்துட்டு வாங்க. உன்னை தனியா விட்டுட்டு எப்படிமா போறது? அங்க உன்னை கூட்டிட்டு போறதும் சரியா இருக்காது. அங்கிள், வேலைதான் முக்கியம். நீங்க போங்க, போய் சீக்கிரம் கொடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அப்போ நான் போய் கொடுத்துட்டு வந்துடவா? போங்க அங்கிள், போய் கொடுத்துட்டு வாங்க. இங்க பாரு இனியா, நீ இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. யாரு வந்து என்ன சொன்னாலும்
இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. எங்கேயும் போக மாட்டேன் அங்கிள், இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. சரி செல்லம், பத்திரம், எங்கேயும் போக கூடாது. சரிங்க அங்கிள், போயிட்டு வாங்க. ஜாக்கிரதை. போங்க.